ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மேட்ச் இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா அப்படி இப்படின்னு ஜெயிச்சு கஸ்டியில் ஃபைனல் வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனல் மேட்ச்க்குள்ளே போகிறோம். உள்ளே போகலாம். இந்தியா தான் நான் வச்சுருக்கறனால இந்தியாவிலே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம டீம் செட் பண்ணி ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஓகே, பும்ராவை எடுத்தே ஆகணும், அதனால் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின் பவுலரும் போகலாமா? அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அப்போனா வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கணும். சிராஜ் எடுத்துடலாமா, இல்லாட்டா பும்ரா எடுக்கணும். இப்போ சிராஜ் தான் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. குல்தீப் தேவை கண்டிப்பாக. ஏன்னா திடீர்னு யாருக்காவது பவுலிங் எடுபடலை அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. அதனால் சிராஜுக்கு பதில் நம்ம குல்தீப் யூஸ் பண்ணுறோம். சேம். அப்புறம் வந்து இன்னொரு பார்ட் டைமாக இருக்கலாம் பவுலரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியா எங்கே இருக்காப்புல? அங்கே இருக்கா. ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்பின்னுக்கு போனால் ஹர்திக் பாண்டியா, இல்லாட்டா வந்து இந்த பட்டேல், அவர் வந்து ஸ்பின்னர். நம்ம ஸ்பின்னுக்கு போகணுமா ஃபாஸ்ட்டுக்கு போகணுமா? ஃபாஸ்ட் ஆடுவாங்க எப்படியுமே இவங்க. ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் வேணுமே. ஆனால் அன்றைக்கி அவங்க பேட்டிங் நல்லா தான் பண்ண மாதிரி இருந்ததில்ல. பேசாமல் ஸ்பின்னுக்கே போயிடலாமா? ஆனால் ஸ்பின்னு தான் அவங்க வீக்காக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஸ்பின்னுக்கே போயிடலாம். ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம பிளேயர்ஸை இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரிஷப் பந்த் ஓப்பனிங், கோலி 1 டவுன், அவர் 2 ஆர். அப்புறம் 1 டவுன் வந்து இப்போதைக்கு ஷர்மாவை போட்டுக்கலாம். டோனி கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். அப்புறம் வேறு யார்? ஜடேஜா. ஓகே, ஜடேஜாவை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ரைட் பேட்ஸ்மேன். பும்ரா வந்து குல்தீப் இடத்துக்கு போட்டோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பவுலிங் வந்து இருக்குது. நம்ம ஃபஸ்ட் பவுலிங்காக வந்து நான் வந்து சாரி பும்ராவை வந்து ஃபஸ்ட் பவுலிங்காக வச்சுக்கலாமா? அதுதானா? ஓகே, பும்ராவே ஃபஸ்ட் பவுலிங் வச்சுக்கலாம். நட்ராஜ் செகண்ட் பவுலிங். அந்த ஃபார்மெட்டில் தான் போகிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பக்காங்க பாருங்கள். ஒரு பேட்ஸ்மேன் 2 பேர் இருக்காங்க. ஒரு லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் ரைட்டு, அப்புறம் லெஃப்ட்டு. ஒரு ரைட்டு லெஃப்ட் அப்படி மாறி வரட்டும். சரிங்களா? மாற்றிக்கலாம், அப்புறமா சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போதைக்கு ஓகே, வேறு யாரும் கிடையாது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வேறு யாரும் எடுக்கணுமா? யாரும் தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்காங்க. அந்த லெஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் ஒரு ஸ்பின்னர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால். இப்போ வந்து நமக்கு 4 ஸ்பின்னர் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க இல்லையா? 4 ஸ்பின்னர் மட்டும் இருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம போகலாம் உள்ள. இப்போ வரைக்கும் பக்கா தான், ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். ஃபைனல்
அப்புறம் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கிற நண்பர்களே, கொஞ்சம் சப்போர்ட், லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணி என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்கள்கிட்ட நிறைய சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். இது வந்து இந்த டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் மேட்ச் இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்கா. நான் சவுத் ஆஃப்ரிக்கா வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இதுலையாவது பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. ஓகே, இப்போ டாஸ் யார் வேணால் சொல்லிக்கிட்டோம் அவங்களே, நம்ம எதுவும் பேச தேவையில்ல. இந்தியா தான் கால் பண்ணி டாஸ் வின் பண்ணது யார்? இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா. யார் பேட்டிங் பண்ண போகிறா? சவுத் ஆஃப்ரிக்கா தான் பேட்டிங். சவுத் ஆஃப்ரிக்கா தான் பேட்டிங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வரும்னு நினச்சி பார்க்கலங்க. நான் வந்து ஆஸ்திரேலியா வரும், அப்படி இல்லைன்னா அவங்க பேர் என்ன, பாகிஸ்தான் முன்னாடி இருந்ததை பார்த்து பாகிஸ்தான் வரும் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ காட்டுறாங்க. Here we go with the first ball of the match. Nothing better than getting a match started and hearing the sound of leather on willow. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் இன் ஃபைனல். ஆரம்பிப்போம். பும்ரால இருந்து கிரீன் பிட்ச். ஐயோ, போன மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தது காரணம் தான். என்னடா கேமுக்கெல்லாம் ரெஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு இது தானே. நமக்கு யாராவது ஒருத்தரை தூக்கணும்னா இந்தியாவோட ஃபார்மேட் இருக்குது. இந்தியா அகாடமி, அதாவது இந்தியா கிளப், இந்தியா டீமோட ஃபார்மேட் எப்படின்னா, யாரையாவது தூக்கணும், யாருக்காவது அவங்க மேட்ச்சு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. அது ரெஸ்ட் இல்லை, அதாவது இன்ஜுரின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க வச்சுருவாங்க. நோ பால். ஐயோ, என்னடா தடுக்க ஒருத்தன் கூட வரல. டேய், என்னடா என்ன நடக்குதுங்க? Elgar has already got the big shot away this over. Now they can just focus on playing the next ball on its merits. சும்மாவாவது ஓடிடுவீங்களடா? ஓடிடல யாருமே. என் கண்ட்ரோலில் தான் இருக்கீங்களா? Finds the fielder with that shot. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம். பும்ராவோட ஆயுதம் வந்து ஃபாஸ்ட்டு. அதனால் ஃபாஸ்ட்டு வந்து இவங்க எப்பவுமே நல்லா ஆடுவாங்க. இருந்தாலும் கேட்ச் பாரு, நிற்கிறான் பாருங்களேன். ஏன் நின்று அவன் ட்ரை பண்ணவே இல்லை. அவங்க ட்ரை பண்ண அவுட்டுங்க. அது சார் a big opportunity here. They've done well in recent weeks, putting up some solid scores. Should be coming in with some confidence already. ஆக்சுவலாக ரேங்க் 1 டீம், ரேங்க் 2 டீம். ரேங்க் 1 வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. நான் பார்த்துக்கோங்க, இதே ஒரு ரெக்கார்டு தான். Dug that out well. சவுத் ஆஃப்ரிக்கா ரேங்க் 1ன்னு சொல்றதே பெரிய ரெக்கார்டு தான். Coming on, obviously hoping the pace will cause some trouble. அதுவே பெரிய அளவுக்கு உள்ள ஒரு ரெக்கார்டு தான். Quick onto that in the infield. அதனால் என்ன சொல்கிறது, wow, no ball. Didn't like the look of that one and just ignored it. அந்த ரெக்கார்ட் இங்கே நடந்துருக்கு. Driven on the onside but straight to mid wicket. பார்க்கலாம் அவங்க என்ன கிழிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி ஓ அவுட்டு இல்லையா? Doesn't beat the infield. இந்த பால் கருப்பாக இருக்குல்ல, ரெட்டாக கூட இல்லைங்க, கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பால் தெரியல.
Maiden over, Maiden well over. bowled. Bumrah ready to start from the nursery end. Bumrah ready to start. Classic cover drive, but finds the fielder at cover. இந்த ஃபீல்டர் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால் இந்த ஃபீல்டிங்கை வேண்டாங்க, இருக்கட்டும். அவங்க என்ன ஃபீல்டிங்கிறாலும் வைக்கட்டும். இப்போதைக்கு நம்ம அதை பற்றி கவனம் செலுத்த வேணாம். Nice solid defensive shot. ஆனால் இங்கே ஒருத்தர் முன்னாடி வந்தால் நல்லா இருக்குன்றது எனக்கு தோணுதுங்க. ஆஃப் சைடில், லெஃப்ட் சைடில் இல்லை, ஆஃப் சைடில். ஆமாம், ஆஃப் சைடில் ஒருத்தர் முன்னாடி வரலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். The captain making some adjustments to the field here. பார்த்தீங்களா, இந்த ஒரு இது இருந்தால் கொஞ்சம் ஷார்ட் அடிக்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. அவுட்டு, அப்பீல் கல்பா, அவுட்டு. Now then, massive shout. இல்லையா? இல்லைண்ணா, இல்லை தான் போக முடியாது. போனால் வேஸ்ட்டாக ரிவ்யூ தான் வேஸ்ட்டாக போகும். ஒரு இன்ச்சு போனதெல்லாம் இது பண்ணுவானுங்க. அவுட்டு, இது அவுட்டு. ப்ளம்மு, ப்ளம்மு, Big appeal. Plummet. What's the umpire going to say? ஏன்டா சும்மா போய் பார்க்கலாமா? Bowler seems convinced it was a good shout. ப்ளம்மு மாதிரி தெரிஞ்சது Definitely எனக்கு. close. Might be worth a look. Was there an edge? This could be trouble. பாருங்களா, போச்சு, அவ்வளோதான், கிடைக்காது. பாருங்க, இட்டு தாங்க இது. I'm not hearing anything on this. That could be trouble. பாருங்க, ஆனால் இது அவுட் சைட் லெக் அப்படின்றா பாருங்க, அது மட்டும்தான் பிரச்சனை இப்போ. Wasn't the best of reviews. Great call by the umpire though. பார்த்தீங்களா, இதனால தான் நான் போகிறதில்ல ரிவ்யூக்கு. போனால் வேஸ்ட்டு தான். அவுட்டு, இது அது கூட இதுவும் லெக்கு தான், அவுட் சைட் லெக்கு ஏதோ சொல்லுவானுங்களே தான். ஏன்னா பும்ரா வந்து லெக்லேருந்து போடுறாங்க, இல்லை ஆஃபில் தாங்க போடுறான், கரெக்டாக தான் போடுறான். லெக்லேருந்து கூட போடல, அவனுக்கு லெக்லேருந்து போடுறான், பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னு சொல்லிக்காமா. Fine edge, beautiful ball. This is a big appeal. Nice ball. ரொம்ப கஷ்டம். ஒரு ரன் Out eh, pa! நான் போல்ட் பாருங்க, போன தடவை அவுட் ஆக வேண்டிய தம்பி நீ. அவுட் பாருங்க, செம்ம அவுட்டு. வாவ், நான் ஒரு விக்கெட் That's பாருங்க. a big wicket. You want to send the key people back to the pavilion quickly. சொன்னல குழந்தை டீமுங்க அவனுங்க. New batter will probably look to work the singles early on and settle in. குழந்தை டீம். அவுட் ஏன் சர்றாடா பாவி. போர்டில் போடுறத கூட தத்துறாங்க, அதை டை வச்சு. Collects that one simple as you like, inside the ring. Lovely cover drive, but straight to extra cover. அவன் அடிப்பான், அது தெரியும். பட் இருந்தாலும் ப்ரௌன் கலரில் இருக்குங்க பாலில், ஒரு மாதிரி காப்பி கலர். Can't get that outside the ring field. End of a fine over, some very accurate bowling. எக்ஸ் இதில் வந்து அவன் எல்பிடபிள்யூ ஆனால் கிடைப்பான், கண்டிப்பாக கிடைப்பான். இந்த எல்பிடபிள்யூ பற்றி தாங்க தெரிஞ்சுக்கணும், அது என்ன கான்செப்ட்னே புரியலங்க.
அவுட் அவுட்டு வரா, திருப்பி நடுவில் வந்து பிடிச்சிட்டாங்க. இக்னரா Drive straight down the ground. Mid-on will collect that though. இந்த அவுட் சைட் லெக் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன கான்செப்ட், போல்டுனா போல்டு தான், அது தெரில. அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனான விஷயமே. பும்ரா Couldn't get it through the field. '93. Bumrah bowled a tidy line that over. Natarajan ready to start from the pavilion end. Well bowling. Classic cover drive, but finds the fielder at cover. பால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா உங்கள் ரைட் ஹேண்ட். Oh, that's nice. Good defence. நான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸில் தான் போடுறேன். Oh, that's great commitment by the fielder. நல்ல பால். நடராஜன் ரிதத்தில் இருக்காப்புல, கரெக்டான ரிதம். ஐயோ பாருங்களேன். Dot ball to finish off, and it's a maiden. பும்ரா வேகா. Good running, keeping the scoreboard ticking over. இவன் கொஞ்சம் டேஞ்சருங்க, இவன் ஆடுறான்ல, அவன் கொஞ்சம் டேஞ்சர் தான். இதுக்கு முன்னாடி அவன் நல்லா அடிச்சிருக்கான். பீட்டர்சன் இந்த பால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, இருக்கலாம். அப்படி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா தவிர ஐயோ பீட்டர்சன் நல்லா ஆடிருக்காப்புல ஒரு டைம், ஒரு மேட்ச் கூட ஆடும்போது நல்லா இது பண்ணியிருக்காப்புல. Nice solid defensive shot. End of the over, the batter's pinned down at the moment. 7 ஓவர் முடிஞ்சிருச்சு. Lovely cover drive, but straight to extra cover.
பால் ஸ்லோ பால் தான். ஆஃபில் கட் பண்ணானா காலி. ஆஃபில் கட் பண்ண மாட்டான், அவன் அவனோட இது லெக்கில். Dug that out well. அந்த ஒன்று தான் பண்ண முடியாது, கஷ்டம். ஓ கேட்ச் இல்லையா? யாராவது கொடுத்துருவாங்க. பா இங்கே வந்து எங்கே தூக்கி வச்சோம். லண்டன்னால குளிருதா, அதுக்காக இல்லை டிஷர்ட்டில் ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க நினைக்கிறேன். 8 ஓவர். இந்த கிரவுண்ட் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது என்ன ஓவல்? இதுதான் ஓவலா இருக்கலாம் தெரியல, ஆனால் இருக்கலாம், ஓவலாக கூட இருக்கலாம். பேடில் போட்டு ஆடுறான், அதெல்லாம் பேடில் போடல இப்போது. ரன் தான் போயிடுது, பரவாயில்ல, கம்மி தான். ஆனால் Glanced away, but fine, short, fine leg. இந்த பழைய டீம்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் வச்சுக்கலாம்ண்ணா. அவங்களாம் எங்கே இருக்காங்க தெரியல. ஓ End of the over, not many coming from it. Natarajan ready to start from the pavilion end. நட்ராஜன். Ah, that's nice, good defence. பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கல. Didn't like the look of that one and just ignored it. அவங்களும் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க மாட்டாங்க. Cuts that off well in the infield. Great shot. Stepped inside the line of the ball, rotated the wrists, and that'll run away for 4. வெயில் வந்து நிழல் அடிக்குது, அது வேற கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது போலிங் போகிறதுக்கு. Inside the line, pulled away, mid-wicket, cuts it off nicely.
சரிங்களா, Got ball to finish off, and it's a maiden. அவனால் பொறுமையாக ஆட முடியல. The right arm medium bowler is coming on to bowl from the nursery end. சமி ஐய் பால் டைரெக்டாக பேடு தான் போகுது பாருங்கள், டைரெக்டாக பேடு தான் போகுது. Straight drive, mid-off, will cut that one off. Moved in quickly, needs a direct hit. எவ்வளோ குழந்தைங்க தூக்கி அதிகமாக தூக்கி அடிக்கிறாப்புல. குழந்தைங்க போடுற மாதிரி போடுறாப்புல. And precision in that shot. அவனால That was a boundary the moment the ball left the bat. Time to perfection. அவனால பொறுமையாக ஆட முடியல, தெரியுது நல்லா. A good contest here at the moment. 4 off the last ball. It'll be அவனால interesting to பொறுமையாக see how ஆடவும் the முடியாது. bowler can respond. Catch. Away, but straight to square அது leg. அவுட்டு. What a catch. பார்த்தீங்களா, சொன்னல பொறுமையாக ஆட முடியாது அவனால. இப்போ நான் க்ளோஸாக போகல, கேலி ஷார்ட்டாக போட்டேன் நல்லா. அவ்வளோதான். பாருங்க, ஒரு bowler போட்டு ஒரு bowler பிடிச்சா போல. Disappointing display in the end for someone with such skill. This goes down as a fail. India might look to push up a bit in the field and keep the pressure on the new batter. உங்களுக்கு நீங்கள் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டென்னிஸ் பாலோ இல்லை கிரிக்கெட் பாலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஆடுறவங்க வந்து ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்கன்னா, That's the end of the over and nicely bowled. நான் நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே பார்த்துருக்கேன். சரி, அதாவது டென்னிஸ் பால் மேட்ச்சில் வந்து இது நடக்கிறதுன்றது பெரிய ஒன்றும் இது கிடையாது. என்ன காரணம்னா, கிரிக்கெட் டென்னிஸ் பாலில் வந்து பெருசாக அது என்ன சொல்லுவாங்க, நாலேஜை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நாலேஜ் இருக்காது. கிரிக்கெட் நாலேஜ் இருக்கும், ஆனால் அந்த ஐடியா பண்ணி இது பண்ணுறது அப்போலாம் வந்து அவ்வளோ செய்ய மாட்டாங்கன்றது ஒரு இது. ஆனால் இன்டர்நேஷ்னலில் வந்து அப்படி கிடையாதுல்ல. ஆனால் அதுலேயே இந்த தப்பு நடக்குது. நான் சொல்கிற தப்பு உங்களுக்கு நீங்களும் பார்த்துக்கிங்களான்னு பாருங்கள். ஒரு ஹிட்டர் பேட்ஸ்மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து சுற்றுறான், முட்டான் சுற்றுறான். இந்த எக்னர் வந்து ஆனான் பாருங்கள், அந்த மாதிரி தூக்கி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நல்லா வாட்ச் பண்ணிக்கலாம். அவனுக்கு பவுலருக்கு மைண்டில் எப்படி இருக்கணும், அவனை போல்டு மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியிலே பார்த்துங்க. அதுக்காக ஃபுல்லாக பேட்டுக்கு க்ளோஸ் பாலாக போட்டுன்னு இருப்பாங்க. அவனும் தூக்கி அச்சினே இருப்பான். ஒருத்தவங்க கூட ஷார்ட் பாலாக போடணும், இல்லை அதை வந்து வேறு மாதிரி பாலாக மாற்றணுன்றது ஐடியாவே இருக்காது. அது என்ன கான்செப்ட்னே புரிய மாட்டுதுங்க. Nicely done. That's gone fine. Sama shot. You can't fault the bowling. Sometimes your opponent is சரியான ஷாட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஷாட். Wonderful front foot shot and there was no point chasing that. பால் நல்லா மேலே தான் ஏறிச்சானா நல்ல ஷாட் பாருங்க. பாருங்க, ஆஹா ஏறலங்க பால். ஓகே, Rohit, I don't think will be too happy with their bowler at the moment. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எல்லாம் நிறைய மேட்ச்சில் பாருங்கள், இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. Shami ready to start from the nursery end. அவன் அடிக்கிறான்னு தெரியும், 6 4 அடிச்சுன்னு இருப்பான். That's nice. Good defense. அது ஒரு சம்பவம் நடந்தது. நான் வந்து ரீசெண்டாக கூட ஒரு மேட்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எட்டு பண்ணுறாப்புல, அடிக்கிறாப்புல டப்பால் டிப்புன்னு. நீங்கள் அடித்த பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பால். அதான் அந்த நான் சொல்கிறது க்ளோஸ் பால்னால் அந்த யாக்கர் போடுற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே போடுவாங்க. பேட்டுக்கு ஈஸியாக அடிக்கலாம். அந்த பாலை போட்டு அடித்து பொழந்துட்டு இருப்பாப்புல. ஆனால் ஒரு பால் வந்து செஸ்ட்டுக்கு பவுன்ஸ் ஏற்றுவார் பாருங்க, அவள் தான் அவுட்டு. இதை என்ன பண்ணுறாங்கண்ணா, எப்போ பண்ணுறாங்கண்ணா இந்த விஷயத்த,
அவன் வந்து ஒரு 30-40 ரன் அடிச்சதுக்கப்புறம் இது என்ன ஐடியானே எனக்கு தெரிய மாட்டேதுங்க. இப்போ நான் ஒரு க்ளோஸ் பால் போட்டேன், அவர் தூக்கி 4 அடிச்சாப்புல. இப்போ க்ளோஸ் பால் போட்டால் அவர் ஹிட் பண்ணுறாரு எனக்கு தெரியுது. அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், ஒரு சரி ஒரு ஷார்ட் பால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட் பால் போடுறேன். உடனே அவுட்டு பார்த்தீங்களா? சேம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே அந்த பாலை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை பண்ணி அவுட் எடுக்கவே மாட்டாங்க. அது என்ன காரணனே தெரில. Classic cover drive, but finds the fielder at cover. No runs coming off. நம்மளுக்கே நல்லா தெரியும் என்னடா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஒரு இதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்தா சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரிதான். Straight drive, mid off, will cut that one off. எவ்வளோ ஸ்லோவாக வர்றான் பாருங்களேன். டோனி வந்து ஒரு மேட்ச்சில் வந்து க்ளோஸ் பால் போட்டோன்னே ஒரு ஹெலிகாப்டர் 6 அடிப்பாப்புல. ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு 6 அடிப்பாப்புல. உடனே Collects that one simple as you like, inside the ring. அப்போ அந்த மாதிரி பால் போட்டால் அவர் அடிக்கிறாருன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே கொண்டு திருப்பியும் அதே பாலை ஆனால் வேறு இடத்துல போடுறது. சொல்ல போகுதுங்க. அதே பாலை ஆனால் வேறு இடத்துல போடுறது. அவர் வேறு இடத்துல 6 அடிப்பாப்புல. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஷர்மா இதுக்கலே நான் பார்த்ததுலே அந்த விஷயத்த பண்ணுறது சர்மாக்கு நிறைய பண்ணி பார்த்துருக்கேன். Natarajan bowled a tidy line that over. நானே யோசிப்பேன், என்னடா அவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே, ஒன்றும் புரிய மாட்டுது அப்படின்னு. ஓ Misses everything. நான் மாதிரி பால் பாருங்க பார்த்தீங்களா, இல்லை மிஸ் பண்ணிட்டாப்புல. இது வந்து நல்ல பால்னு சொல்ல முடியாது. அவர் பேட்டிங் அடிச்சு சுத்தனாப்புல ஒழுங்காக படல. இப்போ அடுத்து நான் திருப்பி அதே மாதிரி போட்டா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஐயோ வைடா. Shoulders, arms, and true to the wicketkeeper. வைடு இல்லை, பரவாயில்ல, கை போயிடுச்சுங்க. Dug that out well. Quick arm in. That was a missed opportunity there. Need to take those moments by the scruff of the neck. என்னத்த மிஸ்ஸு பாருங்க. ஓடி இருந்தால் அடிச்சிருந்தா அடி அவுட்டு தான். ஆனால் அடிக்க முடியலையே என்னால். இது சமி தப்போ அதெல்லாம் கிடையாது. நான் என்னோட தப்பு தான். நான் தான் அழுத்திருக்கணும் கரெக்டாக. Nice solid defensive shot. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறாப்பா. Good footwork behind the stumps, taking it cleanly. No interest though from the batter. Quick onto that in the infield. அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருங்க. இப்போ நானும் ஒரு ஹிட்டர் தாங்க. ஹிட்டர் பண்ணுற அடி சுத்தக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஆனால் Not fast enough to beat the middle of the bat. Brilliant shot through the covers for 4. What a great shot that was. Onto the front foot really quickly. No stopping that one. timing நல்லா கரெக்ட். This delivery just needs to be pitched up on a length. Too short and you'll get punished on this pitch. Drive straight down the ground. Mid on will collect that. ஒரு மேட்ச் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்ஸு 4 சிக்ஸ் அடிக்கும் பார்த்துங்க அந்த மேட்ச்சில். Good defense. இப்போ நான் 6 அடிச்சதுக்கு எல்லோரும் என்ன பாராட்டினாங்க சூப்பர்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடின எனக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ மட்டமாக போட்டான்னு. ஏன்னா நான் அடித்த 6 எல்லாமே லெக் சைடு தாங்க, சரிங்களா? லெக் சைடில் தான் அடிக்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு போட்ட எல்லா பாலுமே அதே மாதிரி பால், ஆனால் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கலாம். ஆனால் ஒரே மாதிரி பாலுங்க. அவர் வந்து என்ன போல்டு தான் எடுப்பாராம். அப்போ பார்த்துக்கோங்க. இல்லை அது வந்து என்னன்னா இது ஏன் உங்களுக்கு அந்த ஐடியா இதாக மாட்டுது அப்படின்னு. Shami ready to start from the nursery end. அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார் போலரு. அவரு வந்து அவரும் ஐடியாலாம் பண்ணலை. அவர் வந்து போலிங் போட்டார். அதே லெக் சைடு தான், லெக் ஸ்டிக்கு தான் வருது பால். நான் உடனே சுற்றினேன். உடனே அது எஜ்ஜி வாங்கி கேட்ச் ஆகிடுச்சு பார்த்துங்க. கீப்பர் கேட்ச் இல்லை, தூக்கிடுச்சு பால். ஒரு மாதிரி அந்த இதாகும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு, டாப் பேஜ் மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஒரு ஐடியா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் பாருங்கள். எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அது நானாக அவுட் ஆனதுங்க, ஐடியாலாம் கிடையாது. அது நிறைய போலர் வந்து தப்பு பண்ணுறாங்க, அது ஏன்னே தெரியல. அதை மாற்றிக்கவே மாட்டுறாங்க. Good running, keeping the scoreboard ticking over. அதாவது போல்டு எடுத்தாலும் அவுட்டு தான், எல்பிடபிள்யூ எடுத்தாலும் அவுட்டு தான், டிப் கேட்ச் ஆனாலும் அவுட்டு தான், கேட்ச் பிடிச்சாலும் அவுட்டு தான். ஆனால் இவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா போல்டு தான் எடுப்பேன், மற்றதெல்லாம் விக்கெட்டே கிடையாது. என்னன்னா அவன் ஈஸியாக ஆடுறான் அந்த ஷாட்டை, மற்றதெல்லாம் விக்கெட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். Couldn't get it through the field. சிலதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருங்க. நீங்களும் அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதாக இருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த போலர்ஸ் இன்னொரு போலர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எல்லா இன்டர்நேஷ்னல் வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்டர்நேஷ்னல் நடக்குது இந்த மாதிரிலாம். இது வந்து ஒரு போலரோட அது என்ன சொல்லுவாங்க, பயங்கர அதிநவீன மூலன்னுவாங்களே அந்த மாதிரி உள்ள விஷயம். அது என்னன்னா ஒருத்தரை வந்து லெக் சைடு வந்து ஆடுவா போல். உடனே இந்த மாதிரி லெக் சைடில் ரன்னு போவோம், நிறைய ரன்னு போவோம். உடனே கோவப்பட்டு உடனே கேப்டன் கோவப்பட்டு என்ன பண்ணுவார், உடனே ஃபீல்டிங் வந்து லெக் சைடில் டைட் பண்ணி ஏன்னா சொல்லி பார்ப்பார், ஆஃப் சைடில் போடுன்னு. உடனே அவர் வந்து போட மாட்டாப்புல. உடனே அதுக்கப்புறம் சரி லெக் சைடில் ஃபீல்டிங் செட் பண்ணலாம், லெக் சைடில் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி லெக் சைடில் ஃபீல்டிங் செட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணால் அப்பவும் பார்த்து ஆஃப் சைடில் போடுவா போல. அது என்ன ஐடியானே தெரியல. நீங்கள் பாருங்களேன், நிறைய மேட்ச் நானும் பார்த்துருக்கேன். நான் விளாட்ன மேட்ச்சில் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு.
அது எந்த மாதிரி தவறுன்றதே எனக்கு புரியல. சிரிப்பாக இருக்கும். Does very well to quickly get across to this one. அதுதாங்க இருக்கிறதுலே வந்து செம யோசிப்பாங்க சில பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த அக்யூரிசியா அது வந்து சில பவுலர்கிட்ட பார்க்கவே முடியாது, கஷ்டம். ஆனால் அது வேணும் தான். Oh, Glanced away, but fine, short, fine leg. Timing on that shot was just perfect. Tavarana Brilliant shot. ball. A boundary the moment it hit the bat. This is a masterclass of batting. தவறான பால், லெக்ல போயிடுச்சு, நல்லா லெக்ல Gets போயிடுச்சு. forward, dispatches it to the boundary. பால் ஏதோ கருப்பாக End இருக்கிற of the மாதிரி. over, the batter's pinned down at the moment. Natarajan ready to start from the pavilion end. Ah, that's nice. Good defence. ஒரு மேட்ச் வந்து நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு மேட்ச் வந்து நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ரன்னோ அவ்வளோ 8 ரன்னோ அடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஞாபகம் இல்லை கரெக்டாக. அது ஒரு பெருசாக சின்னதாக இல்லை. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பால் தான் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏமா 8 ரன் இருக்குது, சாரி நம்ம சொல்கிறோம் 6 கூட அடிச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருபது ஓவர் முடிச்சுங்க பக்காவா. சாமி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். அவர்கிட்ட சொல்கிறோம், 8 ரன் அடிக்கணும், நீ ஒரு 6 குத்தாலும் பரவாயில்ல, நீ வந்து நார்மலாக போட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறோம். Onto that early, that could be 4. Sama shot. 4 runs. They were so still at the crease. Just a slight movement forward. Fabulous shot. இக்கனத்துக்கும் நல்ல போலருங்க. நல்ல Last ball. What's to come this delivery, I wonder. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான போலரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாலை நோ பால் போடுறாரு பார்த்துங்க. பா என்னடா அவன் எப்படி ஆடுறான், போயிடுச்சு நினைக்கிறேன். அந்த பாலை நோ பால் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நோ பாலில் ஒரு 4ம் போயிடுது பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சா வின்னு. இப்போ எவ்வளோ பதட்டமாக இருக்கும் பார்த்துங்க. அப்படியே ஒரு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய மேட்சை ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய மேட்சை டென்ஷன் ஆக்கி விட்டாப்ல. அதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தோணுச்சுங்க. கடைசியில் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரெஷர் வந்து End of the over. Batting seems to be quite tough at present. You can feel the screws slowly turning in. ஸ்பின்னை வந்து நம்ம அடுத்த ஸ்பெல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். The right on pace bowler is coming into the attack from the pavilion end. நம்ம சின்னதாக ஒரு அழுத்துவோம். அதான் நமக்கு கொஞ்சம்
Some changes made to the field here, going more aggressive. இதே மாதிரி பேட்ஸ்மேனையும் சொல்லலாம். பேட்ஸ்மேன் நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. ஆனால் bowlers பண்ணுறது தவறு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ கேட்ச், எஸ், Wow, brilliant reactions and what a catch. நான் கேட்ச் பாருங்க, நான் எட்ஜி பாருங்கப்பா. நான் எதுவே பண்ணலங்க, அவங்களே வந்து பிடிச்சான். நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல. அப்போ பார்த்துங்க. Promised much and really in the end delivered very little. Pretty disappointing all round. With the fall of that wicket, the new batter makes their way out. கடைசியில் பும்ராங்க ஒரு கிரி கட்டிச்சிங்க, செம. Nice solid defensive shot. யார் வந்து எடுக்கிறா பாருங்க. ஒருத்தன் எடுக்கல, இன்னொருத்தன் எடுக்கல, மூணாவது ஒருத்தன் வந்து எடுக்கிறான். Oh. Didn't like the look of that one and just ignored it. A little bit of wobble on that one and it's safely taken by the keeper. Not enough on it to entice a shot. Classic cover drive, but finds the fielder at cover. Well, Shami bowling. ready to start from the nursery end. பா, நான் ஷாட்டுங்க. நீ எவ்வளோ தான் தடுக்க ஓடக்குள்ளே பாருங்க. Lovely அதுதான் shot, flown to the boundary. That's not the type of ball to be bowling. ஓடக்கூட முடியாது போகுது. அப்படியே நிற்கிறானுங்க எல்லாரும், ஏன்னா அந்த மாதிரி ஷாட்டு. பா, I'd like to see them aim for the top of off now. As a bowler, you've always got to make them play on your terms. Left alone and easily through to the keeper. அது பேட்ஸ்மேன் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து ஒரு இதுவாக தெரியாதுங்க. ஏன் தெரியாதுன்னா, Thought it had got past them, but a fantastic dive to cut it off. Oh, that's nice. Good defence. ஏன்னா அவங்க தவறே பண்ணாலும் கூட அவங்கள வந்து எப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த bowlers பண்ணுற தவறு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உருவாக்கிட்டாங்க. அதனால் அது ஒன்றும் செய்யவும் முடியாது. Dug that out well. Ended the over. The batter's pinned down at the moment. உங்கள் எல்லாருக்குமே ஒரு என்னென்னா, நீங்கள் நல்ல ஒரு bowler-ஆ இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை வந்து கீப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? நான் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குன்றதோட இதுதான் எனக்கு நான் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கிரிக்கெட்லேயே. Good footwork behind the stumps, taking it cleanly. No interest though from the batter. அதாவது கிரிக்கெட்லே இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாமா? எது மூணில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மூணுமே பெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். கிரிக்கெட்டில் வந்து
Bit of shape on the way through. Bavuma happy just to watch it go by. ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேன் தான், bowler கிடையாது. Drive straight down the ground. Mid on will ஒரு collect. படத்தை மாதிரி நினச்சிக்கலாம். ஹீரோயின் வந்து bowlers. சப்போர்ட்டிங் ஆக்டர் அவர் தான் வந்து கீப்பர். ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் bowlers வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா bowlers வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக இன்ஜுரி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய bowlersக்கு சீக்கிரமாக இன்ஜுரி ஆகிற bowlersலாம் இருக்காங்க. சில bowler To finish off, and it's a maiden. சில bowlersல வந்து ரிட்டர்ன் வந்து வந்துடுவாங்க. ஆனால் வந்து சில bowlersஆல் வரவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வரதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. அந்த மாதிரி bowlers வந்து நிறைய பேர் போயிருக்காங்க வந்து. Got that away nicely. ஆப்பா ஆப்பா ஆமா ஆப்பா, அவன் போகிற ஸ்லோக்கு ஆனால் பேட்ஸ்மேன் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து ஈஸியாக Finds the fielder with that shot. ரொம்ப நாள் இருப்பாங்க டீமில். Didn't like the look of that one and just ignored it. Oh, India have kept both ends quiet and some good fielding to back it up. Bumrah ready to start from the pavilion end. Bumrah ready to start. பவுமா வந்து இப்போ வரைக்கும் எதுவும் அட்டாக் பண்ணல அவர். நான் தான் எண்டு மாற்றினேன். ஏன்னா பவுமா வந்து விட்றா போல நிறைய பால். இவன் தொடுவான் நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். Nice solid defensive shot. Can't get that outside the ring field. அதே மாதிரி இன்னொரு ட்ரெண்ட் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலராகவே இருப்பாங்க, பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா Doesn't தெரியும். beat the infield. End of another tidy over. ஸ்டார்டிங்கில் ஆடக்கூடிய ஒரு 4 பேட்ஸ்மேன்லேருந்து ஒரு 5 பேட்ஸ்மேனுக்குள்ளே பாருங்கள், அவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மற்றவங்க ஆடவே மாட்டாங்க, போலர்ஸ் வந்து அவ்வளோவா ஆட மாட்டாங்க. அவங்களோட கவனம் ஃபுல்லாக போலிங்கில் தான் இருந்தது. பயங்கரமாக போலிங் Classic பண்ணுவாங்க. cover drive, but finds the fielder at cover. அதனால் அவங்கள வந்து போலிங்கை மட்டுமே வந்து ஃபீல்டிங் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ உள்ள போலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா They've picked the gap. Perfect timing.
பேட்டிங்கில் நல்லா கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது, ஃபீல்டிங்கும் ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதில் வந்து பேட்டிங் மட்டுமே நான் பவுலிங் மட்டுமே நல்லா போடுவேன் அப்படின்ற சில பவுலர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேங்கிங் நல்லா வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சமியாக இருக்கலாம் இந்தியாவில் சொல்கிறேன், மற்ற கண்ட்ரியில் சில பேர்லாம் எனக்கு தெரியல. சமியாக இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா பெரிய பேட்டிங்லாம் கிடையாது, எப்போவாது அத்திப்பூத்த மாதிரி ஆடுவாங்க அதெல்லாம். அப்புறம் A little bit of wobble on that one, and it's safely taken by the keeper. Not enough on it to entice a shot. End of the over, the batter's pinned down at the moment. Fine edge, beautiful ball. Time to follow up after such a great delivery. Pitching it on a length is obviously the way to go. கேரி ஆகலங்க. Oh, that's nice. Good defense. அப்புறம் புவனேஷ் குமார் எனக்கு தெரிஞ்சு Through the gap, great shot. உனக்கு நல்ல பால் வந்தால் மட்டும்தாங்க அடிக்கிறான், இல்லாட்டா தொக்கு தான். ஓகே, எண்டை மாற்றி பார்ப்போம். ரொம்ப நேரமாக அந்த எண்டில் போட்டோம், இப்போ எண்டை மாறுவோம், என்ன பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். My oh my, that's just flown off the middle. What a lovely shot. Really good timing. Race to the boundary. எண்டு மாத்திரம் தூக்கி அஸ்டான். ஐயோ ஐயோ. Rohit, I don't think, will be too happy with their bowler at the moment. ஓகே, அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஒரு போலராகவே இருக்கணுமா, இல்லை ஒரு போலர் வந்து என்னங்க தூக்கி அடிக்கிறான், அவுட் கேட்ச். No point running for that one. It was a four the moment it left the bat. Beautiful shot off the front foot. பவுமா நீயா பாருங்க, லெக் தான், கேட்ச் தான் நினைச்சேன், எங்கேயோ போயிடுச்சு. Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. பவுமா Pulled away but straight to square leg. பாத்தீங்களா, இப்போ நான் க்ளோஸ் பாலை கட் பண்ணி ஷார்ட் பால் போட்டோம்னா அவனால் ஆட முடியல பாருங்க. சிம்பிள், இதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. Shami ready to start from the nursery end. இந்த மெத்தடை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. Thin edge. Hold ஆயிருங்கல்ல. Got to follow that last delivery. Found the edge, but no reward. Putting the pressure on the batter. Drive straight down the ground. Mid-on will collect that though. Cuts that off well in the infield. Nice solid defensive shot. Everyone's gone up for that. They're confident about this one. ஒரு போலராகவே இருக்கணுமா, இல்லை ஒரு போலர் வந்து பேட்ஸ்மேனாக இருக்கணுமா அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது எது கரெக்டாக இருக்கும்.
19 ஓவர் முடிச்சிச்சு, 29 ஓவர் முடிச்சிச்சு. என்ன பிரேக்கா இல்லையா? இவனும் அடிக்கிறானா பார்க்கலாம். விக்கெட் வேணும். சும்மா ஸ்ட்ரோக் வச்சுட்டே இருந்தாலும் வேலைக்கு அதில் அடிச்சா தானே விக்கெட் விடும். ஐயோ எங்க அடிச்சான் பாருங்கள. ஏண்டா அவ்வளோ ஸ்லோவாடா போட்டான். 151ங்க. 151ல போடுறான் அவன். எவ்வளோ இதாக ஆடுறான் பாருங்க. பா போல்டுங்க அது. Don't need to do anything special. Line and length still the key. அநியாயத்தின் உச்சம். ஆல்ரவுண்டர்ன்ற விட்டுருங்க. ஆல்ரவுண்டர் வேறு கேட்டகரி அவங்க. பவுமா அடிக்க போறார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாத்தீங்களா? கேட்ச் எங்க போச்சு? அது சொல்லி முடியல. ஆட்ட வருவாங்க. அடிக்க போறார். அதனால தான் நான் க்ளோஸ் பாலே போடல. ஷார்ட்டாக போட பாருங்க. கரெக்டாக கையில் உட்காந்துச்சு. அது 6 கிட்ட போயிட்டான். A long walk back to the pavilion. This has not been a good knock. Not what you'd expect from someone of this skill level. Coming into bat has performed well the last few matches. We'll hope to continue this form for their team. Couldn't get it through the field. அதனால் அதை சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது என்னோட கருத்து. நான் சொன்னேன் இப்படி தான், நான் சொல்ல வரல, என்னோட கருத்து தான் அது. நீங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு போலர் மேலேயே மட்டுமே செஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபீல்டிங்கிறது காமனுங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது வந்து எனக்கு நான் போலராக இருக்கேன், நான் ஃபீல்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆனால் நான் பேட்டிங் பண்ணுன்ற அவசியம் பெருசாக கிடையாது. முடிச்சா? So that's the last ball of the session, and that'll be lunch. India in that session with a 4-wicket haul. They've got themselves on top and are very well set up in this match now. I'm off for a quick nap. I'll see you very soon. சூப்பருங்க. 85க்கு 4 விட்டு கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் நம்மளுடைய இப்போ குதிரை முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கலாம். பாருங்கள், வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஸ்பின் பவுலர் பக்கமே நான் போகல. எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 10 ஓவர் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். அதே மாதிரி 3 ஃபாஸ்ட் பவுலரும் 10 ஓவர் போட்டாங்க. பாருங்கள், 10 ஓவர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா 32, நடராஜ் 20, சாமி வந்து 33. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரன் கொடுத்த பும்ரா வந்து 2 விக்கெட்டு. ஓகே, சூப்பர். ஏன்னா விக்கெட் கிடைக்கணும்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 கொடுக்கணும், அப்போ தான் விக்கெட் எடுக்க முடியும். அடிக்க விட்டால் தான் அவங்க அவுட் ஆவாங்க. ஓகேங்க, சூப்பர். இப்போதைக்கு நல்லா முடிஞ்சுது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நான் சொன்னது வந்து உங்களுக்கு இது மாதிரி தான். அதை நான் சொன்ன புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பேட்ஸ்மேனாக இருக்கணுமா, போலராக இருக்கணுமா, கீப்பர் வந்து கீப்பராக இருக்கணுமா, அவங்க அதில் மட்டும் அவங்க பெஸ்ட்டாக இருந்தாலே டீமுக்கு நல்லது அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இல்லை அவங்க வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கணக்கில் வந்துடுவாங்க. அதனால் அதை சொல்கிறது நல்லா இருக்காது. ஃபீல்டிங் காமனுங்க. ஃபீல்டிங் வந்து நம்ம பொதுவாக தான் வச்சுக்கணும், அது வந்து பேசக்கூடாது. அது எல்லாருமே பண்ணி ஆகணும். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.